மகா சிவராத்திரி நாம் எதற்காக கொண்டாடுகிறோம், அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அந்த விரதத்தை நம்ம எப்படி இருக்கணும், முறையாக அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இரவு முழுவதும் கண்விழித்து 4 கால பூஜை செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் லிங்கோத்பவ காலத்தில் மட்டுமாவது கண்விழித்து பூஜை செய்ய வேண்டும். மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பாவங்கள் விலகும், 100 அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். இந்த பிறவியில் சுகவாழ்வும் மறுபிறவியில் சிவலோக வாசமும் கிட்டும் என்று இந்து மதத்தில் சொல்லப்படுகிறது. சிவ பூஜை எல்லா பூஜைகளிலுமே உயர்ந்தது. சிவனை வழிபடுவர்கள் அனைத்து செல்வங்களையும் அடைகிறாள் என்பது நம்பிக்கை. சிவன் என்ற சொல்லே மங்களத்தை குறிப்பது. மாசி மாதத்தில் வரும் சதுரத்தி நாள் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. மற்ற சிவராத்திரிகளில் பெரும் எல்லா நன்மைகளையுமே இது ஒரே சிவராத்திரியில் ஒரு சேர வழங்கி விடுவதால் இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. எனவே மற்ற சிவராத்திரிகளில் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட மகா சிவராத்திரி என்று விரதம் மேற்கொண்டு சிவபெருமானை பூஜிப்பது வழக்கம். வீட்டில் பூஜை செய்பவர்கள் மாலையில் குளித்து உலர்ந்த ஆடை அணிந்து நெற்றியில் திருநீர் அணிந்து கையில் உத்திராட்ச மாலையுடன் சிவ பூஜை தொடங்க வேண்டும். பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாயா நமக, ஓம் நமச்சிவாயா நமக, ஓம் நமச்சிவாயா நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். 4 ஜாமங்களிலும் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். முதல் ஜாமத்தில் சுத்தமான அன்னம், காய்கறி ஆகியவற்றையும் வெல்வ பழத்தையும் நெய்வேதனம் செய்ய வேண்டும். 2ஆம் ஜாமத்தில் லட்டு, பலாப்பழத்தையும், 3ஆம் ஜாமத்தில் நெய் கலந்த பலகாரங்கள், பாயசம், மாதுளை பழத்தையும் நெய்வேதனம் செய்து வணங்கிடை வழிபட வேண்டும். 4ஆம் ஜாமத்தில் கோதுமையில் செய்யப்பட்ட பலகாரம் மற்றும் பழங்களை நெய்வேதனம் செய்து வழிபட வேண்டும். ஒவ்வொரு ஜாமத்திலும் பூஜை செய்து முடிந்ததும் தன்னால் முடிந்த அளவு தானங்களை செய்ய வேண்டும். இரவு முழுவதும் கண்விழித்து பூஜை செய்ய வேண்டும். 4 கால பூஜை செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் லிங்கோத்பவ காலத்தில் மட்டுமாவது கண்விழித்து பூஜை செய்ய வேண்டும். பொழுது விடிந்ததும் நீராடி நித்திய கடன்கள் முடித்து அதன் பிறகு சிவன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதன் பின்பு உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அதன் பின்னரும் உடனடியாக தூங்க செல்லக்கூடாது. காலை பூஜையை முடிக்க வேண்டும். உச்சி கால பூஜையை முடிக்க வேண்டும். அதன் பின்னர் தான் இயன்றளவு உடைகள் மற்றும் உணவினை தானமாக அளித்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சிவராத்திரி நாளில் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடிந்த பிறகும் தண்ணீர் அல்லது பால், பழங்கள் சாப்பிடலாம். நிலவின் சுழற்சி காரணமாக ஒவ்வொரு மாதத்தின் 14வது நாள் தான் அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. ஒரு வருடத்தில் வரும் 12 சிவராத்திரி